இப்போ நார்மலாக இப்போ நான் எஸ்எஸ்சிக்கு சிலபஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்எஸ்சிக்கு எப்படி வந்து நம்ம வந்து சிலபஸ் கவர் பண்ணோன்னா, மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்வேன்னா, நான் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நானும் ஃபஸ்ட்டு ஜிகே தான் முடிக்கணும்னு இருந்தேன். பட் ஜிகே நம்ம எவ்வளோ தான் முடித்தாலும் முடிக்க முடியாது. அது வந்து ஒரு கடல் மாதிரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசனிங் கவர் பண்ணிடுங்க. ரீசனிங்க்கு அப்புறமா நம்ம வந்து மேக்ஸ் கவர் பண்ணிடுங்க. மேக்ஸு அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்டாட்டிக்கு, இங்கிலீஷு பிளாக் புக் ஒக்காபுலரின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் புக் இருக்கும். ஒக்காபுலரிக்கு வந்து ஒரு பிளாக் புக் இருக்கும். ஸோ அந்த புக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 டாபிக்ஸ் இருக்கும். ஓடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் இடியம்ஸ், அதுக்கப்புறம் சினானிம்ஸ் ப்ளஸ் ஆன்டானிம்ஸ் இருக்கும். இது 3லேயுமே ஒரு 2000 வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம அதோட மீனிங்ஸ்லாம் படிக்கணும். அது பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது கஷ்டம்னு தோணும். பட் கவர் பண்ணால் ஈஸியாக கொஞ்சம் மந்த்ஸில் கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சைட் பை சைடாக நார்மலாக என்னெல்லாம் எடுக்கணும், ஒரு 4 சப்ஜெக்ட் இல்லைனா 3 சப்ஜெக்ட் பிளான் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே உங்கள் கையில் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ரீசனிங், அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் பார்ட்டை ஃபஸ்ட்டு முடிக்க பாருங்கள். ரீசனிங் ஸ்டாட்டிக் பார்ட்டை ஃபஸ்ட்டு முடிங்க. அதுக்கப்புறமா கூட மேக்ஸில் என்ட்ரு ஆகுங்க. மேக்ஸே ரீசனிங்கே முடித்து இங்கிலீஷில் வந்து ஸ்டாட்டிக் பார்ட் அந்த ஒக்காபுலரியை முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி கடல் தாண்டின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஜிகே, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு இருக்கும்ல, டான்ஸஸ்ஸு, ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கவர் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ரீசனிங், மேக்ஸ் இது ஃபஸ்ட்டு எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் வந்து யோசித்தேன், ஓகே நம்மளுக்கு வராது மேக்ஸு, லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கவர் பண்ணால் அது போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி படித்ததுன்னு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு தெளிவாக இருக்காது. நம்ம வந்து என்ன தான் வந்து ஃபுல்லாக முடிக்கன்னு கவர் பண்ணாலும் ஒரு கிளாரிட்டி வந்து எப்போ வரும்னா, நம்ம வந்து ஒரு சில சப்ஜெக்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ஜிகே எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரீசனிங், மேக்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். சிலபஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஜிகே, மேக்ஸு, ரீசனிங் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ சிலபஸ் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கிற மாதிரி தான். ஸோ சிலபஸ் பற்றி இப்போ ரீசனிங்காக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் இப்போ ஓடபிள்யூஎஸ் இதெல்லாம் எப்படி கவர் பண்ணணும், அதுக்கப்புறமா ரீசனிங்கில் என்ன டாபிக்ஸ்லாம், மேக்ஸில் என்ன டாபிக்ஸ்லாம், அதை பற்றி வேணால் நான் செப்பரேட்டாக தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ ஆர்ஆர்பின்னு பார்த்தா நம்மளுக்கு இங்கிலீஷ் இருக்காது. பட் எஸ்எஸ்சின்னு பார்த்தா நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து மெயினாக தேவை. இப்போது ஜிகே கூட இங்கிலீஷும் சேர்த்து வரும். இப்போது நம்மளுக்கு பேசிக்காக என்னெல்லாம் இருக்கும்னா, இங்கிலீஷ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகேனா நம்மளுக்கு இந்த டான்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜிகே ஃபுல்லாகவே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உண்டா. ஸோ பேசிக்காக நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் இருக்காது. நான் அது இதெல்லாம் சொல்கிறேன். இதே இப்போ எம்டிஎஸ் 10th லெவல்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸ் வந்து நம்ம பாஸ் ரேஞ்சுக்கு எடுத்தால் போதும். நம்ம வந்து மேக்ஸ் வந்து கட் ஆஃப்குள்ளே அந்த இது வராது. ஜிகே மட்டும் தான் கட் ஆஃபில் வரும். ஒரு ஃபஸ்ட்டு செஷன் இருக்கும். மொத்தம் 2 செஷனாக இருக்கும். இப்போது எஸ்எஸ்சியை பொறுத்தளவில் எம்டிஎஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 2 செஷன் இருக்கும். 2 செஷன்னா இப்போது எல்லாத்துக்குமே 2 செஷன் தான். பட் வந்து நம்ம எப்போனாலும் ஸ்கிப் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு செஷனில் வந்து செகண்ட் செஷனில் போய் எழுதிக்கலாம். பட் எம்டிஎஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாசிங் ரேஞ்சு தானே, அது ஒரு 45 நிமிஷம் நம்ம ரீசனிங்கும் அதுக்கப்புறமா மேக்ஸும் சேர்த்தே நம்ம வந்து ஒரு பாஸ் மார்க் ஒரு 10 கொஷின்குள்ளே போட்டாலே போதும். அந்த கொஷின் நம்ம போடுறதுக்கு ஒரு 45 நிமிஷம் கொடுக்காங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்து பார்ட் 2 செஷன் 2க்கு நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்க்ரீன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும். அது அந்த 45 நிமிஷம் முடிஞ்சால் தான் அடுத்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு வரும். அதுக்கு முன்னாடி வேறு எதையும் பார்க்க முடியாது. பட் நம்மளுக்கு மற்ற எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. நார்மலாகவே நம்மளுக்கு வந்து நம்ம வேறு ஸ்க்ரீனில் போயிட்டுனாலும் பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாமும் ஒரு இவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் அதுக்கப்புறம் அதை 2ஆக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இது வந்து எந்த லெவல்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு டெப்த்தான டீட்டெயில்ஸ் வேணும்னா நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நான் பேசிக்காக இதில் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு அவேர்னஸ் கொடுக்கணும்னா இது வந்து மேக் பண்ணுறேன். நான் சிலபஸ் பற்றி லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணுறேனான்னு தெரில. நார்மலாக ஜிகேனா எல்லா சப்ஜெக்ட்ஸும் வரும். அது போக நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா இருக்கும், ரீசனிங், மேக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 5ம் இருக்கும். அது போக நம்மளுக்கு ஜிகே ஃபுல்லாகவே இருக்கும். நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அது எல்லாமே வரும்ல, அது எல்லாமே சேர்ந்து ஜிகேயில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எஸ்எஸ்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எஸ்எஸ்சிலே நம்மளுக்கு இப்போது நம்ம கையில் வந்து ஒரு 6 எக்ஸாம்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா நம்ம வந்து இது மட்டும் எழுத முடியாது.
நம்ம போலீஸ் எக்ஸாம் மட்டும் எழுத முடியாது. மற்றபடி இதுலேயே ஒரு 5 எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எஸ்எஸ்சி பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா வருஷம் எக்ஸாம் எப்படினாலும் வந்துடும். இனி வந்து இப்போ மார்ச் எண்டிங்கில் இருந்தே நோட்டிஃபிகேஷன் விட ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்எஸ்சி பொறுத்தளவில் மார்ச் ஏப்ரலே நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிகிட்டே இருங்க. இதே இப்போது அடுத்த ஆர்ஆர்பிக்கு போவோம். ஆர்ஆர்பி பார்த்திங்கன்னா வருஷம் எக்ஸாம் வருமானு சொல்ல முடியாது. திடீர்னு வந்து போஸ்ட்பான் பண்ணி வைப்பாங்க. திடீர்னு வருஷம் வந்துடும். போன வருஷமும் வந்துச்சு, இந்த வருஷமும் வந்துச்சு. இதே இப்போ ஐபின்னு பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் வரும். 1 இயர் வருதுன்னா அடுத்த இயர் வராது. ஆட் ஒன்ஸ் தான் வரும். ஒரு இயர் வரும், அதுக்கு அடுத்த இயர் வராது, அடுத்த இயர் வரும். அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஐபின்னு பார்த்திங்கன்னா. இதே ஆர்ஆர்பினா சொல்லவே முடியாது. திடீர்னு 2 வருஷம் நிப்பாட்டி வைப்பாங்க. திடீர்னு வருஷம் வரும். திடீர்னு ஒரு வருஷம் வராது, அடுத்த வருஷம் வந்திருக்கும், அப்புறம் கண்டினியூஸாக வரும். ஆர்ஆர்பி வந்து அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வரும். இப்போ ஆர்ஆர்பிலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே மாதிரி தான். இப்போ என்டிபிசி வந்து ஹை லெவல். நம்ம கிராஜுவேட் என்டிபிசியில் 2 லெவல் இருக்கும். இப்போ ஆர்ஆர்பினா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதில் வந்துட்டு இப்போது ஆர்ஆர்பியில் என்டிபிசி தான் நம்மளுக்கு வந்து ஹை லெவலில் இருக்கும். ஹை லெவல் எக்ஸாம். இப்போ மேலே கம்பேர் பண்ணோன்னா சிஜிஎல் மாதிரி. ஸோ போஸ்டிங் வந்து கொஞ்சம் நல்ல போஸ்டிங்காக இருக்கும். ஒரு பெரிய பொசிஷனில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்டிபிசி வந்து கிராஜுவேட் லெவல். ஸோ கிராஜுவேட் லெவலுங்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 3 ரவுண்டு வச்சுருப்பாங்க. அதேமாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்குமே நம்மளுக்கு வந்து 3 லெவல். இதை விட கொஞ்சம் கீழேனா நம்மளுக்கு வந்து குரூப் டின்னு இருக்கும். குரூப் டி வந்து 10th லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு போஸ்டிங்கும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். குரூப் டியில் வந்து செகண்ட் வந்து ஃபிசிக்கலாக வெயிட் தூக்க சொல்லுவாங்க. குரூப் டினா எந்த மாதிரி ஒர்க் போடுவாங்கன்னா, இப்போ ரயில்வேலே வந்து ட்ராக்கில் பெயிண்டிங் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் ரயில்வே எப்படி சொல்ல, வெளியில் வந்து கொஞ்சம் இப்போது நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே இல்லாமல் வெளியில் கொஞ்சம் ஒர்க்கில் நிற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்ல, இப்போ வாட்ச்மேன் சம்திங் அந்த மாதிரி இல்லை, பட் ஃபுல் டைமாக வெளியிலே நம்ம உட்காந்துருக்க மாதிரி, அந்த மாதிரி நிற்கிற மாதிரி. ஸோ அது கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு வந்து செட் ஆகாது குரூப் டியாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் லோ ஒர்க்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் லெவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே இப்போ ஆர்ஆர்பி டெக்னீஷியன்லேயே வந்து 2 இருக்குது. கிரேட் 1, கிரேட் 3. இப்போ கிரேட் 1ன்னு பார்த்திங்கன்னா நான் அப்போலாம் சொன்ன மாதிரி தான் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தா தான் அவங்க மட்டும் தான் அதை அட்டன் பண்ண முடியும். அது மாதிரி டிகிரி இருக்கணும். இதே கிரேடு 3னா அதுக்கு வந்து 2 ரவுண்டு தான் இருக்கும். 10th லெவலே போதும். 10th படிச்சிருந்தாலே நம்ம வந்து எழுதலாம். பட் இந்த டெக்னீஷியனுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்பெக்ஸ் அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பெக்ஸ் போட்டிருந்தா நம்ம எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே இப்போ ஆர்ஆர்பி, ஆர்பிஎஃப்னா ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் அந்த மாதிரி, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இப்போது ரயில்வேலே கொஞ்சம் போலீஸ் அந்த மாதிரி, அதுக்குன்னு செப்பரேட்டாக ரயில்வேலே ஒரு போலீஸ் ஒர்க் மாதிரி இருக்கும். பட் போலீஸ் ஒர்க் மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதுக்குமே ஃபிசிக்கல் உண்டுன்னு நினைக்கிறேன். அதுக்குமே ஸ்பெக்ஸு அலௌடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் அது சப்போஸ் ஸ்பெக்ஸ் அலௌடு அந்த மாதிரி எழுதலாம், அந்த மாதிரி தெரிஞ்சு நான் அட்டன் பண்ணுறேன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ரயில்வே பொறுத்தளவில் இவ்வளோ தான். ஸோ இதில் எல்லாமே நல்ல எக்ஸாம் தான். பட் குரூப் டி மட்டும் கொஞ்சம் லோவாக நம்மளுக்கு ஒர்க் போடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ ரயில்வே வந்து கம்பேர் பண்ணோன்னா இங்கிலீஷ் கிடையவே செய்யாது. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் இது எழுதலாம். ரயில்வே வந்து அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸும் இது வந்து எழுதலாம். ஸோ ரயில்வே பற்றி இதுதான். ஸோ இதில் 3 ரவுண்ட் இருக்கும். 3 ரவுண்டு. அதுக்கப்புறமா இது 2 ரவுண்ட், இது 2 ரவுண்ட், இதுவும் 2 ரவுண்டு. ஸோ இது பேசிக்காக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரயில்வே அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் சயின்ஸ் வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆர்பிஎஃப்னால் நம்மளுக்கு வந்து மச்சம் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா, இப்போ என்டிபிசி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸும் அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப தெளிவாக இருந்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் நல்லாவே கிராக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக என்டிபிசி பொறுத்தவரை எப்படி சொல்லுவாங்கன்னா, மேக்ஸு ரீசனிங் நல்ல தெளிவாக இருந்து கொஞ்சம் நம்ம ஸ்டாட்டிக் பார்ட்டு போட்டாலே ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. என்டிபிசியில் வந்து மேக்ஸ் தான் ரொம்ப மெயின். அதில் தெளிவாக இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. பட் டெக்னீஷியனை பொறுத்தளவில் சயின்ஸ் கொஞ்சம் டெப்த்தாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கும் வேரி ஆகும். பட் ஓவராலாக நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கவர் பண்ணாமல் எல்லா சப்ஜெக்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர் பண்ணிட்டாலே போதும். நம்ம வந்து எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் எக்ஸாம் பொறுத்தளவில். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு லேட்டராக போடுறேன். இப்போதைக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு போடுறேன். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து அண்டர் கிராஜுவேட் எது இருக்குது, ஸோ கிராஜுவேட் இல்லாமல் கிராஜுவேட் லெவல், இது வந்து 12th படிச்சிருந்தா போதும். 12th 10th அந்த மாதிரி உள்ளவங்களே அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஐபி பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஐபின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஸோ இப்போ ஐபினா கேள்விப்பட்டிருப்பீங்க, உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம், நம்ம யார் என்ன அதுன்னு பெருசாக வந்து வெளியில் காட்டிக்கக்கூடாது, சீக்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி அதுக்கு வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். நல்ல சேலரி பேக்கேஜுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
எப்படி சொல்ல, நல்ல வேல்யூ இருக்கும், நல்ல பொசிஷன் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுலேயே வந்து 3 இருக்குது. நான் ஆர்டர் வைஸில் நான் வந்து இதில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் லெவல், அதுக்கப்புறம் 10th லெவல் தான் மிச்சம் ரெண்டுமே. கிராஜுவேட் லெவலுக்கு எப்பவும் போல தான் நல்லா டஃப்னஸ் இருக்குமா, கொஷின்ஸும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுலேயே 3 ரவுண்டு, இதுலேயே 3 ரவுண்டு. பட் இதில் கொஞ்சம் டஃப்னஸ் கம்மியாக இருக்கும், இதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். பட் நார்மலாக இது வந்து நம்மளுக்கு எஸ்எஸ்சி மாதிரி தான், கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்சி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுலேயுமே எம்டிஎஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் மாதிரி தான் இதுவுமே. இதில் வந்து பட் 10th லெவலில் வந்து 2 ரவுண்டு தான் இருக்கும் போல். லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு இதில் வந்து டிரான்ஸ்லேட் ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. 2nd ரவுண்டா ஆர் 3rd ரவுண்டுன்னு தெரியல. நம்ம வந்து தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2nd ரவுண்ட் தான் அது இருக்கும். 3rd ரவுண்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். பட் எம்டிஎஸ்க்கு இன்டர்வியூ இருக்காது. இதில் 2nd ரவுண்ட் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க வந்து தமிழில் கொடுத்தாங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்தாங்கன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி அது ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம் இருக்கும். அது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ரொம்ப மெயினான விஷயம். 2nd ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம நார்மலாக படிக்கிறது தான். நம்மளோட மேக்ஸு, இங்கிலீஷ் எல்லாமே இதில் இருக்கும், எஸ்எஸ்சி மாதிரி கம்பேர் பண்ணால். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ சொல்லியிருந்தேன் எப்படி மார்க்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எஸ்எஸ்சியை பொறுத்தளவில் 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். 100 மார்க்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ரீசனிங் 25, ஆப்டிடியூட் 25, ஜிகே 25, இங்கிலீஷ் 25, இந்த மாதிரி கேட்டகரியில் தான் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ வெயிட்டேஜில் கொஸ்டின்ஸ் வரும். அதிலே எந்தெந்த டாபிக்ஸில் வருங்கிறது நீங்கள் அந்த சிலபஸ் ஃபுல்லாக பார்த்து ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஓவராலாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி, அதுக்கப்புறமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜாப்க்கு போய்கிட்டே நாங்கள் வந்து ஆஸ்பிரண்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுக்காண்டி நான் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, மேக்ஸ், ரீசனிங் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்காண்டி நான் ஒரு சிலபஸ் வீடியோ வந்து நான் போடுறேன். ஓவராலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி சிலபஸ் கவர் பண்ணணும்னு அந்த வீடியோவில் வந்து நான் வந்து எந்த மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செப்பரேட்டாக ஒரு எக்ஸாம் நான் வந்து ஓவராலாக போடுவேன். ஓவராலாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம் சிலபஸை, நான் எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து இப்படி தான் படிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுவேன். இதே நீங்கள் செப்பரேட்டாக நான் இந்த ஒரு எக்ஸாம் தான் எய்ம் பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தான் பார்க்கணும். இப்போ எஸ்எஸ்சி மட்டும் தான் படிக்க போகிறேன், ஐபி மட்டும் தான் படிக்க போகிறேன், ஆர்ஆர்பி மட்டும் தான் படிக்க போகிறேன்னா நீங்கள் வந்து அதுக்கு பார்க்கணும். பட் என்னோட ஒப்பீனியன் நான் எப்படி சொல்லுவேன்னா, எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து காமனாக நீங்கள் ஈஸியாக படித்து வச்சுக்கோங்க. இப்போது ஆர்ஆர்பின்னு பொறுத்தவரையில் இங்கிலீஷ் மட்டும் வராது, பட் அதுக்கு சயின்ஸ் வெயிட்டேஜ் இருக்கும். ஐபி, எஸ்எஸ்சின்னு பொறுத்தளவில் எல்லாமே நம்ம படிச்சு தான் ஆகணும். இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்க்கும் வெயிட்டேஜ் இருக்கும். அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைனாக இப்போது எல்லாமே வருஷம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துலேயே நீங்கள் வந்து ஒரு 10 எக்ஸாமுக்கு மேலே அட்டன் பண்ணலாம். இதே ஏதோ ஒரு எக்ஸாம் போடலைனாலுமே நம்ம 5 எக்ஸாமுக்கு மேலே கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லாமே சேர்த்து அட்டன் பண்ணால் நம்ம ஓவரால் சிலபஸ் கவர் பண்ணணும். ஸோ அதுக்கான வீடியோ நான் வந்து லேட்டராக போடுறேன் ஒரு 1 வீக்கில். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எஸ்எஸ்சியை பொறுத்தளவில் 100 மார்க்ஸ் இருக்கும். இதே ஆர்ஆர்பியை பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு இதை பொறுத்து இருக்குது. இப்போ டெக்னீஷியன்னா சயின்ஸ் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்கும் வெயிட்டேஜ். இதே என்டிபிசினா ஜிகே அண்ட் வந்து ரீசனிங், ஆப்டிடியூட் கொஞ்சம் வெயிட்டேஜாக தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ஐபியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா எல்லாமே செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. 20 மார்க்ஸ் ரீசனிங், 20 மார்க்ஸ் ஆப்டிடியூட், 20 மார்க்ஸ் ஜிகே, 20 மார்க்ஸ் இங்கிலீஷ், 20 மார்க்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பட் இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்த்து ஜிகேக்குள்ளே வந்துடும். பட் இங்கே அப்படி இல்லை, செப்பரேட்டாக. இங்கிலீஷ்க்காக இருந்தாலும் செப்பரேட், இங்கே இங்கிலீஷ்க்கு செப்பரேட்டாக இருந்தாலும் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இங்கே உள்ளே சேர்த்து கொடுத்துருவாங்க. பட் இங்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு செப்பரேட்டாக 20 மார்க்குன்னு பிரித்து செப்பரேட்டாக 20 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக பேசிக்காக கொஷின் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வேணால் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. பேசிக்காக நம்ம ஓவரால் சிலபஸே கவர் பண்ணலாம். அது நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். அதுக்கப்புறம் இப்போது வந்து எஸ்எஸ்சியை பொறுத்தளவில் எப்படின்னா ஒரு மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. இப்போ எம்டிஎஸ்னால் ஒரு கொஷினுக்கு 3 மார்க்னால் 1 மார்க் வந்து நம்மளுக்கு மைனஸ் மார்க் போகும். இப்போ நம்ம வந்து ஒரு கொஷின் கரெக்டாக எழுதியிருக்கோம் அண்ட் தென் ஒரு கொஷின் தப்பாக எழுதியிருக்கோன்னா நம்மளுக்கு அந்த தப்பாக எழுதின கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக எழுதின கொஷினில் இருக்கு ஒரு 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம ஒரு கொஷின் தப்புனா ஒரு கரெக்ட் கொஷின்லேருந்து நம்மளுக்கு 1 மார்க் போயிடும். அந்த கொஷினுக்கு 2 மார்க் தான் கிடைக்கும். ஸோ அந்த மைனஸ் மார்க் வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருக்குது. நிறைய பேர் அதுக்காண்டியும் பயப்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம கரெக்டான கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாலே அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஈஸி தான். கொஞ்சம் சிலபஸ் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வெல் வெஸ்டாக வச்சுட்டோன்னா ஈஸி தான். அதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஸோ அந்த மைனஸ் மார்க் வந்து அப்படி இருக்குது. எம்டிஎஸ்க்கு அந்த மாதிரி. பட் நம்மளுக்கு சிஜிஎல், சிஎஸ்எல் அதுக்கு எல்லாத்துக்குமே மைனஸ் மார்க் உண்டு. ஸோ ஒரு
2 மார்க் ஒரு கொஷினுக்குன்னா அதுலேருந்தும் நம்மளுக்கு ஒரு ½ மார்க் இந்த மாதிரி குறையும். ஐபிக்குமே அந்த மாதிரி உண்டு. இப்போ ஒரு கொஷினுக்கு வந்து 1 மார்க்னா ஒரு 0.5 மார்க் இப்படி ஒரு கொஷின்லேருந்து ஒரு 1/4 மார்க் இல்லைன்னா ஒரு 3/4 மார்க் வரும். அதில் மிச்ச மார்க் போயிடும். அந்த மாதிரி ஒரு 1/4 மார்க் எப்படி சொல்ல, ஒரு கொஷின்லேருந்து ஒரு 1/4 மார்க் போகும். அப்படி இல்லைன்னா அதை வந்து 3ஆக பிரித்து அதுலேருந்து ஒரு பங்கு மார்க்கை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் வரும். எப்படி சொல்ல, நம்மளுக்கு எப்படினாலும் மைனஸ் மார்க் வந்து போச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் மைனஸ் மார்க் போகலன்னா நம்மளுக்கு ஈஸி. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் அந்த நெகட்டிவ் மார்க்ஸுங்க ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குது. பட் டிஎன்பிசி பொறுத்தளவில் அந்த நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்காது. அதுதான் விஷயம். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் ஒரு சிலபஸை தெளிவாக்கிட்டா அதில் வந்து நிறையா ப்ராக்டிஸ் நம்ம டெஸ்ட்டெல்லாம் போட்டு ஓரளவு கொண்டு வந்துடலாம். நம்பிக்கையாயிருங்க. நான் டிஎன்பிசி பற்றி இப்போ ஷேர் பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ குரூப் 1ன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல், அதில் வந்து 3 டெஸ்ட்டு நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸு. பட் இதில் வந்து மைனஸ் மார்க்லாம் கிடையவே செய்யாது. ஒரு கொஷினுக்கு 1 மார்க் தான் இருக்கும். பட் அங்கே வந்து ஒரு சில எக்ஸாமுக்கு 3 மார்க்குன்னு இருக்கும். 1 மார்க் மைனஸ் மார்க்காக போகும். இங்கே அப்படி இல்லை. எல்லா கொஷினுக்கும் 1 மார்க். நம்மளுக்கு மைனஸ் மார்க்கே கிடையாது. தப்பாக போட்டாலும் நம்ம அந்த கொஷினுக்கு மார்க் கிடையாது. அவ்வளோதான். நம்மளுக்கு கரெக்டாக போட்ட கொஷினுக்கு வந்து மார்க் போகாது. அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இதில் 3 ரவுண்ட் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கொஷின் எப்படின்னா அந்த சாய்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி. பட் இதில் வந்து ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். நம்ம வந்து எஸ்எஸ்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவுலேயே ஃபுல்லாகவே நம்ம வந்து சிஸ்டமில் தான் நம்ம வந்து எழுதுவோம். சிஸ்டமில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். பட் நம்ம வந்து இதே வந்து டிஎன்பிசினா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 1 வேர்ட்ஸு. செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து மெயின்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும் பேப்பரில். பட் நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் அப்படி வரவே செய்யாது. செகண்ட் ரவுண்டுமே மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ரீசனிங் இந்த மாதிரி டெப்த்தாக கேட்பாங்களே தவிர நம்மளுக்கு வந்து எழுதுகிற மாதிரி எதுலேயுமே வராது. இப்போ ஐபிஎல்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி எழுதுகிற மாதிரி வரும். அப்புறம் தேர்ட் ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும். அப்புறம் டைப்பிங் ஸ்கில்லாம் இருக்கும். ஆர்ஆர்பி பொறுத்தளவில் எஸ்எஸ்சிலையும் ஒரு சில எக்ஸாம்ஸில் இருக்கும். பட் வந்து எழுதுகிற மாதிரி எதுவுமே பெருசாக வராது நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிற மாதிரி வரும். செகண்ட் ரவுண்ட் மெயின்ஸ்னாலே எழுதுகிற மாதிரி. தேர்ட் ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும். இப்போ 2னா வந்து இன்டர்வியூ இருக்கும். 2ஏனா இன்டர்வியூ இருக்காது. பட் இது ரெண்டுமே கிராஜுவேட் லெவல் தான். குரூப் 4 எல்லாத்துக்கும் நார்மலாக தெரியும். இது வந்து 10th லெவல். அண்ட் தென் போலீஸ் 10th லெவலும் இருக்குது. எஸ்ஐனா நம்மளுக்கு கிராஜுவேட் லெவலில் வந்துடும். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு டெஸ்ட் வச்சு எடுப்பாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபிசிக்கல் இருக்கும். இதில் லாஸ்ட் ரவுண்ட் ஃபிசிக்கல்லே நிறையா உண்டு. அது எனக்கு டெப்த்தாக தெரியல, நான் அட்டன் பண்ணலங்கிறதுனால அதை பற்றி கவர் பண்ணல. இப்போ மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு என்ன மாதிரி சிலபஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா வந்து தமிழ் அண்ட் சைக்காலஜி மெயின் பார்ட்டாக இருக்கும். நம்மளோட டிஎன்பிசி அண்ட் போலீஸ் எக்ஸாமில் சைக்காலஜி எக்ஸ்ட்ரா வரும். டிஎன்பிசியில் வந்து தமிழ் எக்ஸ்ட்ரா வரும். அங்கே இங்கிலீஷ்னால் இங்கே தமிழ். ஸோ இதை பற்றி எனக்கு டெப்த்தாக எப்படி லேர்ன் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு டிஎன்பிசி பற்றி பெருசாக தெரியல. நீங்கள் அதை பற்றி வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி அந்த மாதிரி இப்போது குரூப் 4 இருந்தால் நம்மளுக்கு வந்து விஏஓ போஸ்டிங் போடுவாங்க. இப்போ குரூப் 2A எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு காலேஜில் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னா அங்கே ஒரு ஹெட்டாக இருக்கிற மாதிரி, அப்புறம் ஃபாரஸ்ட்டில் ஹெட்டாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி 2A போஸ்டிங் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இதே குரூப் 1 இருந்தால் நம்ம வந்து டெப்யூட்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கலெக்டர் அந்த மாதிரி வரும். இப்போது யூபிஎஸ்சிலாம் எழுதுவாங்கள்ல சென்ட்ரல் லெவல் ஐஏஎஸ் எக்ஸாம், அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நம்ம இருக்கிற மாதிரி நம்மளுக்கு குரூப் 1 எக்ஸாம் வந்து வரும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்டிங் அந்த மாதிரி இருக்கும். கலெக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி வரும். எனக்கு வந்து பெரிய அளவில் டிஎன்பிசி பற்றி ஒரு டீட்டெயில்டாக தெரியல. ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி வந்து குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே சிலபஸ் எப்படின்னு கொஞ்சம் நெட்டில் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் தமிழ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக நல்லாவே தமிழ் படிக்கிறவங்க, அப்புறம் புக் ஃபுல்லாகவே நல்லா உட்காந்து நல்லா ஃபுல்லாகவே அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து டிஎன்பிசி கொஞ்சம் ஆப்ட் ஆகும். இதே மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நம்ம எப்படி சொல்ல, கொஞ்சம் மேக்ஸ் நல்லா போடுறவங்க, கிராமர் நல்லா, அதில் வந்து கொஞ்சம் நல்லா யோசிக்கிற அந்த மாதிரி மைண்ட் இருக்கவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பட் நீங்கள் வந்து இதுதான் அதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்களோட எய்ம் வந்து என்ன, ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.
நம்மளுக்கு இந்த இந்த எக்ஸாம் தான் அந்த எக்ஸாம் தான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு எந்த மாதிரி போஸ்டிங் வேணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிசி பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேலரி பேக்கேஜ்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி இப்போ டிஎன்பிசினால் நம்மளுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்க்ரிமெண்ட் கம்மியாக தான் ஆகும். அதே டைமில் அதே போஸ்டிங்கில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே டக்குன்னு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஒரு 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 குறிப்பிட்ட இயர்லேயே நம்ம வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் சேலரியில் இருப்போம். பட் இந்த சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி நம்ம எந்த இதில் இருந்தாலுமே நம்ம வந்து அதுக்கப்புறமா ஒரு ஹையர் போஸ்டிங்க்கு வந்து எக்ஸாம் எழுதி போகலாம். அதே மாதிரி டிஎன்பிசிலே உண்டு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நிறையா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம டக்குனே ஒரு நல்ல எக்ஸாம் எழுதி ஒரு பெரிய போஸ்டிங்க்கு போய் நிறைய சேலரியும் வாங்கலாம். இப்போ டிஎன்பிசி கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எஸ்எஸ்சியில் வந்து நம்ம ஒரு மீடியம் 10th லெவல் போஸ்டிங்கில் போனாலுமே ஒரு நிறைய வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம நல்ல பேக்கேஜில் தான் இருப்போம். அதை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒர்த்தாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும், நிறையாவும் இருக்கும் நம்ம டிஎன்பிசி கம்பேர் பண்ணும்போது. 2 சைட்லேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இப்போ அப்படி நம்ம இந்த சைட் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மைனஸ் மார்க் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கிலீஷ் வந்து வெயிட்டேஜாக இருக்கும். சில பேருக்கு இங்கிலீஷ் வராது, அந்த மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்தளவில் நான் இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிக்குங்கிறதுனால அதில் நிறைய பெர்க்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் நிறையா ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸாம் பற்றியும். அண்ட் தென் நான் வந்து ஒரு சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கவர் பண்ணலாம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அவங்களுக்காண்டி சிலபஸ் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 1 வீக் அப்புறமா நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சிலபஸ் பற்றி போகணுன்னு பிளான் பண்ணேன். பட் இந்த வீடியோவே லென்த்தாக போகுது. நான் அதனால் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அது பிகினர்ஸ் பார்த்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட்ஸ் எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு 1 வீக் அப்புறமா நான் ஒரு வீடியோவில் போடுறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எந்த எடுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கலாமா, நம்ம வந்து டிஎன்பிசி எடுக்கலாமா, தமிழ்நாடு எடுக்கலாமா அப்படின்னு நிறையா டவுட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் ஸ்டே டியூன்ட்.